திரையில் மின்னலடித்துக் கொண்டிருப்பது ஷாலினி டிவி, என்றும் உங்களுடன். ஷாலினி டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இது வழிகாட்டி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில அதாவது போட்டி தேர்தல் எழுதும் மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், படிப்பு சம்பந்தமான கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா டெஃபினட்டா நீங்க கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை எங்க கிட்ட கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு உங்களுடைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க நம்மிடையே வந்துள்ளார் மிஸ்டர் சிபி குமரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வந்து ஐஏஎஸ் எழுதுறவங்களுக்கு ஒரு இன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஐஏஎஸ் தேர்வு எழுதுறவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், ஓகே, என்ன குவாலிஃபிகேஷன், தென் அவங்களுடைய ஏஜ், அதாவது அவங்க அப்பியர் ஆகிறதுக்கான குவாலிஃபைடா ஏஜ் இருக்கா, இது ரெண்டும் இருந்ததுன்னு சொன்னா அவங்க எழுத தயாரா இருக்கிறாங்களா ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து அவங்க எந்த விதமான புத்தகங்களை படிக்கணும். அப்போ அதுல 3 ஸ்டேஜ் வச்சிருக்கிறாங்க. அதாவது பிலிமினரி எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், தென் பர்சனாலிட்டி டெஸ்ட். இந்த 3 தேர்வுகளுக்கும் முதல் கட்டமா இருக்கிற அந்த பிலிமினரி தேர்வை வந்து எப்படி அணுகிறது அப்படிங்கறத அவங்களுக்கு நம்ம சொல்லலாம். எப்படி அந்த அந்த முதல்ல ஏஜ் பாத்தீங்கன்னா, ஏஜ் கிரைட்டீரியா சிவில் சர்வீஸ்க்கு எடுத்துட்டோம்னு சொன்னா ஒரு 21 கம்ப்ளீட்டான எல்லாரும் அப்ளை பண்ணலாம். ஓகே. அதுக்கான அடிப்படை கல்வி தகுதி எனி டிகிரி. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஓபன் கேட்டகரி, அதாவது ஃபார்வர்டு கம்யூனிட்டியா இருந்தாங்கன்னா அப் டு 32 வயது வரை அவங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட். அதுக்கப்புறம் ஓபிசி அப்படின்னு சொல்றோம், அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு. ஓபிசி அப்படிங்கிறது இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொல்லணும்னு சொன்னா பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் 2 கம்யூனிட்டியும் அதுக்குள்ள வந்துடும். இந்த ஓபிசிக்கான அப்பர் ஏஜ் லிமிட் 35. அது மாதிரி எஸ்சி எஸ்டிக்கான அப்பர் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 37. இந்த கிரைட்டீரியாக்குள்ள வர்ற டிகிரி முடிச்சு அந்த மாதிரி கேஸ்ட் டிஃபரன்ஸே வந்து நிறைய இருக்குங்களா? ஆமா, அவங்களுக்கே ஏஜ் லிமிட்ஸ் எல்லாமே இருக்கு. ஆமா, ஓகே. இப்போ இந்த கிரைட்டீரியாக்குள்ள வர்றவங்க, ஆர்வம் உள்ளவங்க கட்டாயமா வந்து இந்த தேர்வு எழுத முடியும். இப்போ முதல்நிலை தேர்வு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2 பேப்பர் இருக்கும். ஒரே நாள்ல மார்னிங் ஆஃப்டர்நூன் 2 மணி நேரம் நடக்கும். அந்த தேர்வு பாத்தீங்கன்னா 2 பேப்பரா பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு ஜெண்டர் ஸ்டடிஸ் பேப்பர், அதாவது புதறிவு பாடத்துல இருந்து கேள்வி கேட்பாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிசாட், அதாவது சிவில் சர்வீசஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திறனறிதல் அப்படின்னு. இது சிவில் சர்வீஸ்னா நாங்க வந்து பில தான் சிவில் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இது அந்த சிவிலா இல்ல வேற சிவிலா? இல்ல, சிவில் அப்படிங்கிறது இங்க பாத்தீங்கன்னா குடிமை பணிகள். சிவில் சர்வீசஸ்னா குடிமை பணிகள், அது வந்து பொறியியல் சம்பந்தமானது. இது வந்து குடிமை பணிகள், அதாவது குடிமை பணிகள்னா அகில இந்திய பணிகள் அதை எடுத்துக்கலாம். அகில இந்திய அளவுல அப்பர் லெவல்ல பணிபுரிகின்ற அதிகாரிகள், அது வந்து இந்த குடிமக்களுக்காக பணிபுரிகின்ற உயர்ந்த அதிகாரிகள் கூட வச்சுக்கலாம். அது குடிமை பணிகள் தேர்வு. இந்த தேர்வுல அந்த முதல் கட்டமாக பிலிமினரி, இதுல அந்த 2 பேப்பர் வச்சுக்கிறாங்க. ஜெண்டர் ஸ்டடிஸ் பேப்பரை பொறுத்தளவுல அதுக்கு அடிப்படையா அந்த கேள்விகள்லாம் அந்த அட்டன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான புத்தகங்கள் எடுத்துட்டோம்னா என்சிஆர்டி புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மத்திய பாடம், இப்போ ஸ்டேட் போர்டுக்கு மாதிரி அது சென்ட்ரல் போர்டு பாடங்களை பிரதிபலிக்கிற அந்த புத்தகங்கள். அந்த புத்தகங்கள்ல இருக்கிற ஹிஸ்டரி, ஜியோகிராபி, சயின்ஸ் அண்ட் டெக், எக்கனாமி, பாலிட்டி, இந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி நம்ம படிக்கணும். ஆமா. அது மாதிரி சிசாட் பேப்பரை பொறுத்தல ஆப்டிடியூட் டெஸ்ட பொறுத்தளவுல அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வாலுடைய ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, இந்த மாதிரி புத்தகங்களை வந்து அவங்க புரிய பண்ணணும். ஓகே சார். இப்போ வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ் ஐஏஎஸ் அகாடமி கோர்ஸ் உடைய டைரக்டர் நீங்க. சோ உங்ககிட்ட வர மாணவர்களுக்கு நீங்க என்ன மாதிரி வந்து ட்ரெயின் பண்ணுவீங்க? அண்ட் இது வரைக்கும் வந்து நீங்க வந்திருக்க மாணவர்களை ரொம்பவே ஊக்க வச்சு உங்ககிட்ட பயின்ற மாணவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஐஏஎஸ்ல அந்த மாதிரி ஆயிருக்காங்க. சோ எந்த மாதிரி ஊக்கம் வந்து நீங்க சிறப்பா கொடுப்பீங்க? எங்க இருக்க மாணவர்களும் வந்து உங்களோட அகாடமியை தேடி வர என்ன காரணம்? இல்ல, பொதுவா பாத்தீங்கன்னா முதல்ல மாணவர்கள் எதிர்பார்க்கறது வந்து நீங்க சொல்றது மாதிரி கான்பிடென்ட். ஒரு இன்ஸ்டிடியூட் போறோம்னா கான்பிடென்ட் முதல்ல கொடுக்கணும், நம்பிக்கை கொடுக்கணும், அவங்களை என்கரேஜ் பண்ணணும். தென் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ், எந்த விதமான புத்தகங்களை நீங்க படிக்கணும், தேர்வுக்கு நீங்க எப்படி தயாராகணும், தேர்வுல வெற்றி பெறுவதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ், யுக்தி அப்படின்னு சொல்றோம். அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி அவங்களை கான்பிடென்ட்டா எக்ஸாம் அப்பியர் ஆக வைக்கிறது தான் முக்கியம். அதுல வந்து அப்போ ஃபர்ஸ்ட் வந்த உடனே பாத்தீங்கன்னா இப்போ ஆவரேஜ் ஸ்டூடெண்டே பெரிய வெற்றியை பெற்றுவாங்க. இப்போ மார்க் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. இப்போ டிகிரி லெவல்ல வந்து டிஸ்டிங்ஷன் வாங்கி இருக்கணும்,
அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. எந்த லெவல், அதாவது டிகிரி பாஸ் பண்ணியிருந்தாலே அவங்கள வந்து நம்ம ஐஏஎஸ் தேர்வுக்கு வந்து தயார்படுத்தலாம். அவங்களுடைய வந்து அந்த பிரசன்டேஷன், அந்த எழுத்து தேர்வுல வந்து அவங்களுடைய எப்படி எழுதணுவங்க அப்படிங்கிற சொல்லணும். இப்ப நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கிரகிச்சிருக்கிறோம், அது சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அந்த கேள்விக்கான பதிலை எப்படி தொடங்கணும், எப்படி முடிக்கணும், என்னென்ன கண்டென்ட்ஸ் இங்க பயன்படுத்தணும் அப்படிங்கறத வித்தின் 5 செகண்ட்ஸ்க்குள்ள அவங்களை டிசைட் பண்ண வைக்கிறது. அந்த கெப்பாசிட்டி உள்ள மாணவர்கள் வந்து நிச்சயமா வந்து பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் அப்படிங்கறத அப்படியே அங்க எழுதக்கூடாது. அந்த கொஸ்டினை வந்து அவங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, வேற மாதிரி கேட்பாங்க, கிரிட்டிசைசேஷன் கேட்பாங்க, கிரிட்டிக்கலி அனலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸாமின் சொல்லுவாங்க, டிஸ்கிரைப்னு சொல்லுவாங்க, டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கீவேர்ட்ஸ் இருக்கு கொஸ்டின்ல. இந்த கீவேர்டு தகுந்த மாதிரி அந்த ஆன்சர் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஓகே. இப்ப டிஸ்கிரைப் அப்படின்னு சொன்னா காலவரிசை எப்படி அப்படியே சொல்லிட்டே வரணும். டிஸ்கஸ் சொன்னா அதுல மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் பேசணும். கிரிட்டிக்கலி அனலைஸ் அப்படின்னு சொன்னா அதுல உள்ள டிமெரிட்ஸ் சொல்லி எப்படி எல்லாம் அவங்க மாத்த முடியும். சரிங்க சார், ஒரு காலர் இருக்காங்க பார்க்கலாம். ஹலோ. ஹலோ மேம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ மேம், தேனில இருந்து சந்திரலேகா பேசுறேன் மேம். சரிங்க சார், இருக்காங்க, பேசுங்க. மேம் இப்போ வந்து நான் இன்ஜினியரிங் தேர்ட் இயர் சேர போறேன் மேம். ஓகே. எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை மேம். அதுக்கு எந்த புக்கு வந்து படிக்கணும், என்ன எக்ஸாம் படிக்கணும்னு சொல்லுங்க மேம். குரூப் 2 இல்ல ஏதாவது புக் படிக்கணுமா அப்படின்னு சொல்லுங்க மேம். நீங்க வந்து இப்போ எக்ஸாம் இருக்குல்ல மேம், அந்த எக்ஸாம்க்கு வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, அந்த மாதிரி மாடல் ஏதாவது சொல்லுங்க மேம். புக்கோட நேம் சொன்னா நான் இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவேன் மேம். என்ன தேர்வுக்காக நீங்க தயாராகிறீங்க? ஃபர்ஸ்ட் இது எழுத்து பிரிலிமினரி எக்ஸாம்காக படிக்கணும் சார். அதுக்கப்புறம் மெயின் டெஸ்ட், பிசிக்கல் டெஸ்ட். ஆமா, நீங்க வந்து யுபிஎஸ்சி எக்ஸாம் நடத்துற ஐஏஎஸ் தேர்வுகள், அதாவது சிவில் சர்வீசஸ் தேர்வுகள் எழுதணும்னு சொல்றீங்க. எஸ் சார். அதற்கான பிரிலிமினரி எக்ஸாமுக்கு தயாராகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத கேக்குறீங்க. சார், இந்த புக்கும் வாங்கி படிச்சா இது எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக சொல்லுங்க சார். கட்டாயமா. இப்போ நீங்க வந்து தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்கீங்க, ஃபைனல் இயர்ல நீங்க வந்து அந்த எக்ஸாம் எழுத முடியும் உங்களால? ஆமா சார், ஃபைனல் இயர்ல எழுத முடியும் சார். இன்னும் 1 வருஷம் இருக்கு சார். 2 வருஷம் இருக்கு. கட்டாயமா எழுத முடியும். இப்போ நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆங்கில செய்தித்தாள், அதாவது ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி வெளிவருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு செய்தித்தாள் எடுத்துக்கங்க. அதுல உள்ள சென்டர் பேஜ்ல ஆர்டிகல் போட்டிருப்பாங்க, எடிட்டோரியலும் ஏதாவது ஒரு சம்பந்தமா ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஆர்டிகல் ஒண்ணு இருக்கும். அத வந்து படிக்கிற ஒரு யுக்தியை முதல்ல உருவாக்கிங்க. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்ல முக்கியமான ஹெட்லைன்ஸ், பாலிட்டி, எக்கனாமி சம்பந்தமா வர்ற முக்கியமான கவர்மெண்ட் சம்பந்தமான செய்திகள், புதிதா வந்து ஒரு டாக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, புதிதா ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்க, புதிதா ஒரு மாநிலத்தை உருவாக்குறாங்க, ஒரு மாநிலத்தை 2ஆ பிரிக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி நடத்துறாங்க, எந்த சட்ட பிரிவின்படி அந்த மாநிலத்தை, அந்த அரசியலமைப்பினுடைய எந்த உறுப்பு அதை பத்தி சொல்லுது, மாநில பிரிவினை பற்றி, மாநிலத்தை எப்படி பிரிக்க முடியும், அது பார்லிமெண்ட்ல எப்படி சட்டம் கொண்டு வர முடியும், இது சம்பந்தமா அதுல டீட்டெயிலா போட்டிருப்பாங்க. எந்த ஆர்டிகல் அதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இதையெல்லாம் நீங்க வந்து ஒரு நோட்ல வந்து நீங்க அப்படியே கண்டினியூவா நோட்ஸ் எடுத்துட்டே வரணும். சென்டர் பேஜ்ல வர எடிட்டோரியல்ல முக்கியமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் அளவுல உள்ள சோசியல் இஷ்யூஸ் இருக்கும், சமூக பிரச்சனை, நேஷனல் அளவுல இருக்கிற சோசியல் இஷ்யூஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டேட் அளவுல இருக்கிற ஸ்டேட் இஷ்யூஸ் இருக்கும், சோசியல் இஷ்யூஸ். அப்ப அது ஸ்டேட் அளவுலனா எந்த ஸ்டேட் என்ன பிரச்சனை, நேஷனல் அளவுலனா எந்த எந்த மாநிலத்தில் நடைபெறுது, மொத்தமா ஒட்டுமொத்தமா பல மாநிலங்கள்ல நடைபெற பிரச்சனையா, அத பத்தி என்ன சொல்லிருக்காங்க. இன்டர்நேஷனல் இஷ்யூஸ்னா எந்த நாட்டுல நடைபெறுது அது அப்படிங்கிற மாதிரி நீங்க அத பின்குறிப்பு எடுத்துக்கணும். நீங்க இத முதல்ல இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுலயே நீங்க வந்து கரண்ட்ஸ் போட்டு கரண்ட்ஸ் பாலிட்டி, கரண்ட் எக்கனாமி, கரண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கரண்ட் ஹிஸ்டரி, கரண்ட் ஜியோகிராபி அப்படிங்கிற டாபிக் வைஸா பிரிச்சுக்கணும். இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னா பாத்தீங்கன்னா அது ஒரு நாள் வரும், அது வந்து கடைசி, அதாவது ஸ்போர்ட்ஸுக்கு முன்னாடி இருக்கும் சயின்ஸ் அண்ட் டெக். அந்த பக்கத்துல இருக்கிற புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, புதுசா ஒரு வைரஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க, புதுசா ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு டூல் கருவி கண்டுபிடிச்சிருப்பாங்க, இது சம்பந்தமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஎஸ்எல்வி, ஜிஎஸ்எல்வி,
அதுல போற அந்த சேட்டலைட்டு, அதுல பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம், அதுல என்னென்ன கருவிகள்லாம் பொருத்தி இருக்கிறாங்க, அது எங்க அனுப்புறாங்க, அது எப்படி செயல்படுது, அது சம்பந்தமாலாம் இருக்கும். இதெல்லாம் நீங்க நோட்ஸ்ல பிரிவு பண்ணிட்டே வாங்க. இது கஷ்டமா ஒன்றும் இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒரு டாபிக் வரும். அந்த டாபிக்கை நீங்க பயன்படுத்தி நோட்ஸ் எடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிதா இருக்கும். ஏன்னா முழுக்க அந்த தேர்வு வந்து இந்த நடப்பு நிகழ்வு சம்பந்தப்பட்டதா இதனுடைய ஓரியன்டேஷன்லயே நம்மளுக்கு வினாக்கள் இருக்கும். இது போக பேசிக்கா பாத்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க, கிடைக்கும். அதாவது மத்திய பாடத்திட்டத்தில் உள்ள புத்தகம் அது. ஆமா, என்சிஇஆர்டி அந்த புத்தகங்கள் கிடைக்கும். அதுல உள்ள ஹிஸ்டரி, ஜியோகிராபி, சயின்ஸ், இந்த மாதிரி எக்கனாமி, இந்த 4 புத்தகங்களும் வாங்கிக்கோங்க. அது அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ஜினியரிங் கேண்டிடேட்னு சொல்லியிருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு ஆப்டிடியூட், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வரும். இருந்தாலும் ஆர்எஸ் அகர்வாலுடைய ரீசனிங் புத்தகம், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அந்த புத்தகத்தை வாங்கிட்டு நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஃபைனல் இயர்ல நீங்க எழுதலாம். அந்த முதல் அட்டெம்ப்ட்லயே நீங்க கிளியர் பண்ண முடியும். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இதற்கு மேல உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஓகே மேம், தேங்க்ஸ் ஃபார் காலிங். அண்ட் மேலும் விவரங்களுக்கு கீழே ஸ்ட்ரிப்ல ஏதாவது ஒரு கான்டாக்ட் நம்பர் போயிட்டு இருக்கும், அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப தொடர்ந்து சாரோட பேசலாம். சொல்லுங்க சார், இப்போ நீங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தாக்கா பயங்கர டஃபா இருக்கும் போல क्वेश्चन பேப்பர்லாம். இல்ல டஃப் இல்ல, அந்த மாதிரி நம்ம சொல்ல வேண்டியது இல்ல. யதார்த்தமா நம்ம செய்தித்தாள்களை தொடர்ந்து நம்ம படிச்சுட்டு வந்தாலே போதும். அதுலயே வந்து எல்லா ஆன்சர்ஸ் வரும். ஆமா, அதுல உள்ள இஷ்யூஸ் தான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 நாட்களா நீங்க இப்ப செய்தித்தாள் படிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். நான் எங்க சார் படிக்கிறேன். 2 நாட்களா பாத்தீங்கன்னா அதாவது எமர்ஜென்சி பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ ஒரு தலைவர் வந்து சொல்லிக்கிறாரு அவசர நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிக்கிறாரு. அப்படின்னா அது சம்பந்தமா எனக்கு வினாக்கள் வரும். அதாவது இது பாத்தீங்கன்னா எப்பயுமே வினாக்கள் இடம்பெற ஒரு பகுதி தான் எமர்ஜென்சி அப்படிங்கிறது. அப்போ இந்தியாவை பொறுத்தளவுல இந்திய அரசியலமைப்பு 3 விதமான அவசர நிலைகளை பத்தி சொல்லுது. அது என்னென்ன அவசர நிலை, அதை எப்படி பிரகடனப்படுத்துறாங்க, அப்படி பிரகடனப்படுத்தும் பொழுது அடிப்படை உரிமைகள்ல எதெல்லாம் தடுக்கப்படும், எதை தடுக்க முடியாது, 3 விதமான அவசர நிலைகள் என்னென்ன, அது எந்தெந்த அரசியலமைப்பு உறுப்புகள் பேசுது, அதை எப்பெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க இந்தியாவுல, எந்த ஒரு அவசர நிலை இதுவரை பிரகடனப்படுத்தப்படவில்லை 3ல, இப்படி எல்லாம் பல விஷயங்கள். ஆர்டிகல் 352, 356, 360. ஒரு கால் இருக்காங்க, பார்க்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நாங்க திருநெல்வேலில இருந்து பேசுறோம். யார் பேசுறீங்க? பிரியா. பிரியா சார் இருக்காங்க, பேசுங்க. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க. நாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிருக்கோம். வெரி குட். அதுக்கு என்ன புக்ஸ் வாங்கி படிக்கலாம்? இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களா? தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸ், அதாவது தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் வெளியிட்டிருக்கிற புத்தகங்கள், 6வது வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள புத்தகங்கள். சரி சார். வச்சிருக்கீங்களா? அந்த புக் இருக்கு. அந்த புத்தகத்துல நீங்க ஜெனரல் தமிழ் ஆப்ஷனா போட்டிருந்தீங்கன்னா தமிழ் புத்தகம் எடுத்துக்கங்க. ஜெனரல் இங்கிலீஷ் போட்டிருந்தீங்கன்னா ஆங்கில புத்தகம் எடுத்துக்கங்க. இது தவிர்த்து சோசியல் சயின்ஸ் இந்த புத்தகங்களை படிங்க. படிக்கிறது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அதை வைத்து நோட்ஸ் எடுக்கணும். நீங்க இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஓகே, அவங்க டிவில பாத்துப்பாங்க சார், நீங்க சொல்லுங்க. அதாவது என்னன்னா, இந்த படிக்கும் பொழுது புத்தகம் படிக்கிறோம் அப்படிங்கறது முக்கியம் இல்ல. அந்த புத்தகத்தை வந்து நம்ம எப்படி படிக்கிறோம், திருப்பி நம்ம ரிவிஷன் பண்ணும் பொழுது அந்த நோட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ஏன்னா படிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மைண்ட்ல நின்றாது சார். இது எல்லாமே வந்து ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் இந்த மாதிரி இருக்காது இல்ல, எல்லாமே டீடைலா இருக்குமா? ஆமா, அதாவது ஒன் வேர்ட் ஆன்சர் அப்படிங்கிறது வெறும் ஃபேக்ட் ஓரியன்டட் क्वेश्चंस அப்படிங்கிறது before 10 years முடிஞ்சிருச்சு. அது ஓகே. இப்பெல்லாம் கான்செப்சுவல் ஓரியன்டட் क्वेश्चंस ஃபேக்டும் இருக்கும். அது 4-5 ஸ்டேட்மெண்டா இருக்கும். முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்ல क्वेश्चन அமைச்சிருவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 4 ஸ்டேட்மெண்டா இருக்கும். இப்ப அந்த அதுக்காக என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த ஸ்டேட்மெண்டாவே நோட்ஸ் எடுக்கணும். ஓகே. இப்ப ஹரப்பன் சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்கு. இப்ப குரூப் 2க்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னா அதை வந்து ஸ்டேட்மெண்ட் கீழே எழுதணும். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல வந்து கருப்பு மற்றும் சிவப்பு வண்ண மண்பாண்டங்கள் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். அதற்கடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட், இதுல இந்த நகரம் வந்து துறைமுக நகரம் என்று லோத்தல் அப்படின்னு ஒரு நகரம் இருக்கும்.
துறைமுக நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே வந்து கப்பல் கட்டும் தளம் காணப்பட்டது. இப்ப டோக்யார்ட் அப்படின்னு சொல்லுவோம். கப்பல் கட்டும் தளம் காணப்பட்டது அப்படின்னு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். 4 ஸ்டேட்மெண்ட்டையும் ஒன்னா எழுதி வச்சுக்கணும். இதே மாதிரி பல ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட் போர்ட் புக்ல இருந்து தனித்தனியா எழுதிக்கிட்டே இருக்கணும். அதுல சும்மா படிக்கிறது அண்டர்லைன் பண்றது அப்படிங்கறதோட கூடுதலா பாத்தீங்கன்னா தனியா நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு நோட்ல நம்ம கொண்டு வந்துடலாம். அதை மட்டும் படித்தாலே இம்பார்ட்டன்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கணும்ன்றீங்க. இந்த ரிவிஷன் பண்ணும் பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அப்ப எது முக்கியமானது அப்படிங்கறது நேரம் இருக்கும் பொழுது, ஏன்னா இப்ப இருந்து நமக்கு டைம் இருக்கு. இன்னும் அதாவது ஜூலை 26ஆம் தேதி தேர்வு நடக்க போகுது. அப்ப நம்ம ரிலாக்ஸா படிச்சுக்கிட்டு இருக்கலாம். இப்ப உட்கார்ந்து அதை எழுதிக்கிட்டோம்னு சொன்னா கடைசியில் அவசரத்துல புத்தகங்களை பூரா எடுத்து பிரட்டுறதுக்கு பதிலா இந்த நோட்ஸை மட்டும் பார்த்தாலே போதும். சிம்பிளா வேகமாவும் படிக்க முடியும், தேவையானதை படிக்க முடியும். அந்த நேரம் கடைசி நேரத்து குழப்பங்களை வந்து நம்ம தவிர்த்துக்க முடியும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவ்வளவு புத்தகத்தை எடுத்து படிக்கணுமா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும், அழுத்தம் வந்துடும். அதை நம்ம குறைச்சிக்கலாம். ஓகே. அப்ப அந்த ஸ்டேட் போர்ட் புக்கை நீங்க படிங்க அப்படிங்கிறது இந்த ஸ்டேட் போர்ட் புக்ல இருந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறது தான் முக்கியம். இந்த நோட்ஸ் எப்படி நோட்ல எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி ரிவிஷன் பண்ணணும், அது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். அது போக வேற எங்கேயாவது படிக்கும் பொழுது ஹரப்பன் சிவிலைசேஷனை பத்தி இன்னொரு விஷயம் நம்ம படிப்போம். இல்ல ஏதாவது ஒரு மாடல் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அது வரும், உடனே எடுத்து அந்த பக்கத்துல எழுதி வச்சுக்கணும். இது வந்து யாரு கண்டுபிடித்தா, ஹரப்பன் சிவிலைசேஷன் முதல்ல எப்போ ஆய்வு பண்ணாங்க, ஏன் ஆய்வு பண்ணாங்க, இந்த ஆய்வு பண்றதுக்கான அந்த திட்டம் எப்படி வந்தது. பிரிட்டிஷ் வந்து இந்தியா வந்து ரூல் பண்றாங்க. சோ 1757ல இருந்து உங்களுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 1858ல இருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டே டைரக்டா வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்தியா வந்து. அப்ப இதுக்கு முன்னாடியே அந்த ஆய்வுகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்போ 1837 அந்த மாதிரி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் பிரின்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. அவர் தான் முதல்ல அந்த கல்வெட்டுக்கள் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இதெல்லாம் ஆய்வு செய்யறது வந்து அதை டிசிபர்ட் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கல்வெட்டுக்கள் ஆய்வு பண்ணி முதல்ல அவர் தான் பேசுவார், எழுதுவார். அசோகன் இன்ஸ்கிரிப்ஷனை ஆய்வு பண்ணுவார். அப்ப அவர் தான் சொல்லுவாரு இந்தியாவுல அசோகன் வந்து இந்த மௌரிய பேரரசு கிமு 326ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதுல 4 விதமான மொழிகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறத அவர் தான் சொல்லுவார். சோ ஹிஸ்டரி எல்லாம் பயங்கர தரவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆமா, இல்ல இதெல்லாம் ஜெனரலா உள்ள விஷயங்கள் தான், படித்தாலே அது ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1861ல வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கறது உருவாக்குவாங்க. அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படிங்கறது அவருடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா வருவார். அதனால அவரை பாத்தீங்கன்னா தி ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்லுவோம், இந்திய தொல்லியல் துறையின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க வந்து. அப்ப அந்த அதுக்கு பின்னாடி இந்த அகழ்வாய்வுகள்லாம் ஏற்படுத்தினாங்க. அப்ப சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கும் பொழுது இந்த ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். எப்படி இதெல்லாம் கொண்டு போனாங்க, இதெல்லாம் இவங்க ஒரு ஸ்டெப்பா போய் 1922 1922 தான் முதல்ல இந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பா இந்த நகரங்கள் எல்லாம் ஆய்வு செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்ப முதல்ல கண்டுபிடித்த நகரம் ஹரப்பா அப்படிங்கனால அதுக்கு பேரு ஹரப்பன் சிவிலைசேஷன், ஹரப்பா நாகரிகம் அல்லது சிந்து சமவெளி நாகரிகம். ஏன்னா சிந்து நதியினுடைய கரையில் அது பரவி அதிகமான நகரங்கள் சிந்து நதி கரையில் அமைந்திருந்ததுனால அது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு கூட அதை அழைக்கிறாங்க. சோ 2 பேருமே ஒண்ணுதான், ஹரப்பன் சிவிலைசேஷன் சொன்னாலும் ஒண்ணுதான், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அப்ப இந்த நோட்ஸ் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி விரிவா எடுத்து வச்சு அதை பத்தி ஹரப்பன் சிவிலைசேஷன்ல பத்தி அப்ப எப்படி வினாக்கள் கேட்பாங்கன்னா ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும். இப்ப வேத காலத்துக்கு போனோம்னு சொன்னா இந்த வேதத்துல என்ன சொல்லிருக்கு, அந்த வேதத்துல என்ன சொல்லிருக்கு, இது எந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஹரப்பன் சிவிலைசேஷன் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இதுல கொஸ்டின் எப்படி இருக்கும்னு சொன்னா இந்த பொருளை எங்க கண்டுபிடிச்சாங்க, இந்த பொருளை எங்க எடுத்தாங்க, இந்த நகரம் எங்க அமைந்திருந்தது, இந்த நகரம் எந்த நதி கரையில இருக்கு அப்படின்னு அகழ்வாய்வு சம்பந்தமா அப்படிதான் கொஸ்டின் இருக்கும். இங்க இப்படி இருக்கும். மௌரியன் வந்தம் சொல்லிட்டு வந்துட்டோம்னு சொன்னா அங்க இன்ஸ்கிரிப்ஷன் எந்த கல்வெட்டுல இப்படி சொல்லியிருந்தது, எந்த கல்வெட்டுல இது சொல்லியிருந்தது அப்படின்னு கேட்பாங்க. இப்ப சேர சோழ பாண்டியர்கள், தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்கள் அல்லது தென்னிந்தியாவை ஆண்ட மன்னர்கள், அது சம்பந்தமா அசோகன் எந்த கல்வெட்டுல சொல்லியிருக்கிறார். எனக்கு ஸ்கூல்ல அப்படியே ஹிஸ்டரி படிச்சதுல இப்ப ஞாபகத்துக்கு வருது சார். அப்படியே சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதாவது இந்த கொஸ்டின் வந்து சில்லியா கூட இருக்கலாம், பட் நீங்க ஆன்சர் பண்ணணும். அதாவது நாங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து பயங்கர ரிப்பீட்டடா வரும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி இங்க ஏதாவது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குங்க? ஒரு காலர் இருக்காங்க, பாக்கலாம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? அரசு பேசுறேன், கிருஷ்ணகிரில இருந்து. ஏன் டல்லா பேசுறீங்க? சார் இருக்காங்க, பேசுங்க. கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். ஐஏஎஸ் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண ரூல், அது எப்படி ப்ரொசீஜர், இதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்க நல்லா இருக்கு சார்.
சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிசிஏ டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். திருப்பி சொல்லுங்க. பிசிஏ டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். ரைட். கம்ப்ளீட் எப்ப பண்ணீங்க? இப்பதான் இந்த ஏப்ரல்ல எக்ஸாம் எழுதி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் வந்திருக்கு சார். ரைட். இப்போ ஏஜ் என்ன ஆகுது உங்களுக்கு? 21st க்ளோஸ் ஆயிருக்கு சார். வெரி குட். ஏன் நீங்க அப்ளை பண்ணல யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு? அப்ளை பண்ணிட்டீங்களா? எதுக்கு சார்? இது குரூப் 2 சார். ஐஏஎஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கீங்களா? அதான் சார் பண்ணலாம். ப்ரொசீஜர் தெரியல சார், அதான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணேன் சார். நேத்து தானே டேட் முடிஞ்சது உங்களுக்கு. நேத்தா முடிஞ்சதா? ஆமா. பரவாயில்ல, நீங்க அடுத்த தேர்வுக்கு நீங்க தயாராகலாம். ஓகே சார். அதுவரை நீங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்லாம் நீங்க எழுதலாம். ஓகே சார். குரூப் 1 குரூப் 2லாம். ஓகே சார். சர்வீஸ் தேர்வுகள் எழுதுறதா இருந்தா நியூஸ் பேப்பர் நல்லா ரீட் பண்ணுங்க. எஸ் சார். நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர் சார். ஆமா, செய்தித்தாட்கள். ஓகே சார். அதுல வந்து ஏதாவது ஒரு ஆங்கில செய்தித்தாள் எடுத்துக்கங்க. ஓகே சார். அந்த ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி ஏதாவது ஒன்னு ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். அதுல இருந்து நோட்ஸ் ப்ரீ பண்ணுங்க இங்கிலீஷ்லயே. பைய நீங்க படிச்சு சீக்கிரமா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலனா கூட நீங்க மெதுவா படிச்சு அதுல உள்ள ஃபேக்ட் எல்லாம் நீங்க நோட்ஸ் ப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சார். என்சிஆர்டி புக்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பகுதியில கிருஷ்ணகிரி பகுதியில கிடைக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஓகே சார். நீங்க சென்னை வந்தீங்கன்னா அந்த மாதிரி புத்தகங்கள் வாங்க முடியும். ஓகே சார். என்னோட எண்ணை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே சார். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. ஓகே சார். தொடர்ந்து படிங்க. ஓகே சார். ஷாலினி டிவி நிகழ்ச்சியை தொடர்ச்சியா பாருங்க. ஓகே சார். ஓகே. வழிகாட்டு நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டும் கைடன்ஸும் கிடைக்கும். ஓகே சார். ஓகே. வாழ்த்துக்கள். ஓகே சார். உங்களை மீட் பண்ணலாமா சார்? தாராளமாக. எங்க சார்? சென்னை தான் வரணும் நீங்க. சரி, அப்புறமா உங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி டீல் கேட்கலாமா சார்? தாராளமா. நான் உங்க மாவட்டத்துல தான் ஆரையா இருந்தேன் ஃபர்ஸ்ட், அப்புறம் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே சார். ஓகே சார். நான் கால் பண்றேன் சார் அப்புறமா. வாழ்த்துக்கள். ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் காலிங். அண்ட் மேலும் விவரங்களுக்கு கீழே ஸ்ட்ரிப்ல வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் போயிட்டு இருக்கு, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப தொடர்ந்து சாரோட பேசலாம். சொல்லுங்க சார். இப்போ நீங்க கேட்ட கேள்வி வந்து ஒரு நல்ல கேள்வி. ஓகே. நீங்க சொன்னது மாதிரி ஒரு 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 சடன் பீரியட் பிஃபோர் ஓகே பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான கேள்வி எல்லாம் திருப்ப ரிப்பீட் பண்ணுவாங்க. ரிப்பீட் பண்ணி வந்துட்டே இருக்கும். ஓகே. அந்த ப்ரீவியஸ் ஒரு क्वेश्चंस பார்த்தாலே போதும் ஒரு எக்ஸாம் நம்ம கிளியர் பண்றதுக்கு. ஆமா. அந்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருந்தது, யூபிஎஸ்சி எக்ஸாம் ஒரு காலகட்ட வரை இருந்தது. ஓகே. அதே மாதிரி மெயின்ஸ்ல கூட அந்த மாதிரி நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியும். சரிங்க, தொடர்ந்து பேசலாம். இன்னொரு கால் இருக்காங்க, பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? என் பேர் உதயா, மதுரைல இருந்து பேசுறோம். இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசலாமே. என் பேர் உதயா, மதுரைல இருந்து பேசுறோம். பேசுங்க. சொல்லுங்க சார், பேசுறாங்க, சொல்லுங்க. ஓகே, கால் பண்ற வியூவர்ஸ் இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். எனிவே சார், இன்னைக்கு வந்து நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பிகாஸ் நிறைய மாணவர்கள் வந்து எக்ஸாம்லாம் பண்ணணும் பயங்கர பயமாவும் இருப்பாங்க. பாருங்க, இப்போ வந்து ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, பட் நேற்றுக்கு தான் அப்ளிகேஷன்லாம் கொடுத்து முடிச்சிருக்காங்க, அதுவே அவருக்கு தெரியல. சோ இந்த மாதிரி நேயர்களுக்கு எல்லாம் வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? முக்கியமா ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும்னா அந்த வழிகாட்டி நிகழ்ச்சியை ஷாலினி டிவில தொடர்ந்து பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்மோட நேரடியா அவங்க இன்டராக்ட் பண்ண முடியும். எங்க இருந்தாலும் கூட இன்டராக்ட் பண்ணி எந்த விதமான சந்தேகங்களையும் அவங்க போட்டித் தேர்வு சம்பந்தமா உடனடியா கேட்டுக்கிற முடியும். அந்த புத்தகங்கள் சம்பந்தமான கிளாரிட்டி கொண்டு வந்துக்கிற முடியும். இதை கேட்டு அவங்க இது சம்பந்தமான புத்தகங்களை படிச்சுட்டு இதுல சந்தேகங்களை கேட்டு படிச்சாலே அவங்க பாஸ் பண்ண முடியும். எத்தனையோ மாணவர்கள் அந்த மாதிரி இதுல இருந்து நமக்கு கைபேசியில வந்து சொல்றாங்க, நான் இந்த நிகழ்ச்சி பார்த்தேன், அது அப்படியே படிச்சேன், பாஸ் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்றாங்க. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது போக என்னுடைய எண்ணம் இருக்கு அதுல டிஸ்பிளே ஆகுது, அதைக்கும் அவங்க பேசலாம். போட்டித் தேர்வு படிக்கின்ற மாணவர் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு கிடைக்கிற அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அவங்க பார்க்கணும். அது வந்து ஏஜ் வந்து பின்னாடி போயிடாம படிக்கிற காலகட்டத்திலே பெற்றோர்களை அவங்களை ஊக்குவித்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் 11, 12, 11th, 12th டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் பொழுது அவங்கள என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கணும். 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து பண்ணிடக்கூடாது. ஒரு ஸ்டெப் அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு நம்ம சொல்றோம். அது போக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தாலே போதும், நம்பிக்கையோடு பார்த்தாலே போதும், நிச்சயமா அவங்களால வெற்றி பெற முடியும். ஓகே சார், இவ்வளவு நேரம் வந்து நேயர்கள் கேட்ட கேள்விகள், நான் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையா ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க சார். உங்களோட பிஸி டைம்லயும் உங்களோட டைம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பாத்தீங்களா? கண்டிப்பா அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியா இருந்திருக்கும். நிறைய கால்ஸ் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு லைன் கிடைக்காம போயிருக்கும். நீங்களா வருத்தப்படாதீங்க. கீழே ஸ்ட்ரிப்ல வந்து ஒரு நம்பர் போயிட்டு இருக்கு இல்லையா, சோ அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க டெஃபினட்டா சார் கால் பண்ணி கேள்வி கேட்கலாம். அப்படிதானே சார்? ஓகே, இப்போ போதுமான நேரம் இல்லை அப்படிங்கறதுனால மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.